இவங்கெல்லாம் யாரு? இவரு மட்டியூர் வஞ்சிக்கடை சட்டிச்சாமி. உட்காருங்க. அவரு அவங்க அருமை மக ஆரோக்கியசாமி. அந்த அம்மா பேரு சைத்தான் பேபி, ஆரோக்கியத்தோட அம்மா. உன்னை ஃப்ரெண்ட் பார்க்க வந்திருக்கேன். ஏன் மிஸ்டர் ஆரோக்கியம், நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? அப்பா காலேஜ் வரலும் போயிருக்கிறாரு. நான் ஆனா அவன் நான் படிக்கிற ஸ்கூல் வரலும் போய். அங்க எதுக்கு மிஸ்டர் நீங்க போனீங்க? இன்னும் அப்படி சொல்லுங்க. அப்பா காலேஜ்ல பொறுத்து வேலை, எனக்கு ஸ்கூல்ல சித்தாள் வேலை. மிஸ்டர் மாப்பிள்ளை, நான் கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு புத்திசாலித்தனம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் நடத்த போறேன். யார் வரான்? கொஞ்சம் இருங்க வர. ஏம்பா, அந்த பொண்ணு ஏதோ டச் வைக்க போதாமே, எனக்கு ஏன் முதல்ல சொல்லல? அம்மா சொன்ன மாதிரி நீ சுத்தம் மக்குப்பா. மிஸ்டர் மாப்பிள்ளை, இந்த 3 கிளாஸ்ல உள்ள பாடங்கள்ல ஒண்ணுல விஷம் இருக்கு. விஷம் இல்லாத பாடத்தை எடுத்து நீங்க குடிச்சிட்டீங்கன்னா நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்படிப்பா என் டெஸ்ட்? என்னன்னா இன்னைக்கு ஒரு சந்தோஷமா வர்ற? இன்னைக்கு ஐயாவுக்கு நல்ல டிவி வழிப்பறி செய்யறதுக்காக 5-6 குண்டு பசங்க வந்தாங்க. ஐயா கட்டியா நடக்கும். சும்மா லெப்ட்ல வாங்கி ரைட்ல வாங்கி என்னடா இது அலங்கோலம்? ஒண்ணுமில்லம்மா, வழிப்பறி செய்யற குண்டல்கிட்ட எப்படி சண்டை போடுறதுன்னு அப்படி கோடி காட்டின. அப்படின்னா சண்டை போறதா உன் வேலையா? திருட்டு வழிப்பறி கொள்ளடிக்கிற பசங்களை எதிர்த்து சண்டை போடுறதுல ஐயாதான் கில்லாடி. சந்தையில இருந்து கிராமத்துக்கு போறவங்க இந்த கில்லாடியத்தான் தோடை கொட்டி போவாங்க. ஆமா ஆமா, உன் முரட்டுத்தனத்துக்கு ஏத்த வேலைதான் கிடைச்சிருக்கு. அடிதடி வேலை செய்யற உனக்கு எங்க அம்மா தங்கச்சின்ற பந்த பாசம் எல்லாம் இருக்க போகுது. அதனாலதான் கண்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதும் போறதுமா இருக்கு. எங்கிட்ட இருக்கிற முரட்டுத்தனம் எல்லாம் அநியாயம் அக்கிரமத்தை கண்டிக்கிறதுக்கு மட்டும்தான். மத்த நேரத்துல ஐயா ஒரு பரம பீதா. அம்மா மேலையும் தங்கச்சி மேலையும் நான் அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறேன். அவ்வளவு ஏன் உனக்காக ரொம்ப அழகா இருக்கே லட்சுமி. எனக்கு எதனா வாங்கிட்டு வந்தேன். அம்மா, இது என் கழுத்துக்கு ரொம்ப அழகா இருக்கா? நல்லா இருக்குமா. ஏன்பா, என்ன வேலைக்கு வாங்கினேன்? இது வேலைக்கு வாங்கலம்மா, வழிப்பறி செஞ்ச மோடனு கிட்ட இருந்து அந்த பொண்ணுங்களை காப்பாத்தினு சொன்ன இல்லையா, அவனுகிட்ட இருந்து மீட்டது அந்த பொண்ணுங்க கிட்ட கொடுக்க மறந்துட்டேன். அதான பார்த்தேன். நீயாவது உன் தங்கச்சிக்கு நகை வாங்கி கொடுக்கறதாக. இந்த அடியாமாடி கோச்சுக்காதம்மா. இப்போ உன் ஆசையை நிறைவேற்ற முடியாம இருக்கிறதுக்காக நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன். இது என்னமா நெக்லஸ்? இதை விட பெரிய நெக்லஸ் நான் உனக்கு பண்ணி போடுறேன். நீ கொலைப்படாத. வச்சுமா? இந்த கோலத்திலயா போறேன்? குளிச்சு போறமா? என்ன ஏன் சோமாரி? நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பேசாம இருக்கிறியே. சோமாரி சோமாரினா பல்லுகள் உடைச்சிருவேன். சோமாரியப்பன் ஒரு மரியாதையா கூப்பிடுன்னு பல தடவை சொல்லி இருக்கிறேன். கேட்கவே மாட்டேன்றீ நீ. ஏன் ஆசையா சோமாரின்னு கூப்பிடுறது என்ன தப்பா? ஆசையா இருந்தா அத்தான் அத்தான்னு கூப்பிட வேண்டியது. வருங்காலத்துல தடபடலா உன் கழுத்துல நான் தானே தாலி கட்ட போறேன். அந்த நினைப்பு உன் மனசுல இருந்த சந்தை கடை பக்கமே தலையை காட்டாம இப்படி அடிக்கடி காணாம போவியா? அங்குக்கு ஜிங்குன்னு கோவம் வரும் என் கண்ணுக்கு. ஆமா ஆமா, நான் தரகு வேற தானே பாக்குறேன். 4 இடத்துக்கு போய் 4 பேரோட பழச்சு அவங்க கமிஷன் கொடுக்கறத வாங்கி தானே நம்ம வாழணும். ஆமா ஆமா, நீ கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இப்படி தனியா விட்டுட்டு ஓடு. சந்தை கடை பக்கம் என்னையே எல்லாரும் சுத்தி சைட் அடிக்கிறானுங்க. எவனாவது ஒரு நாளைக்கு என்ன கைய பிடிச்சு இழுத்துட்டு ஓட போறான். அப்ப என்ன செய்வியா? என் மாமனுக்கு இப்படி வீடு இல்லையா? அவன் நல்லவனாச்சே. அவசரப்பட்டு பேசாத, இடம் சரியில்லை, சமாளிச்சு நிதானி. என்னங்கடா விளையாடுறீங்களா? மாமா வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு தாடியில ஜடைய போட்டு தொங்க விட்டுருக்கான். அவன் முன்னால கூட்டிட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. அவர்தான் அவனுக்கு மாமா. இவனா நல்லா புள்ளைய பிடிக்கிற சூனியக்கார மாதிரியா இருக்கிறான். இவனா எனக்கு மாமா? யாரா இந்த பைத்தியம்? இவனை பிடிச்ச தூண்ல கட்டு. இங்க எவனுக்காவது தைரியம் இருந்தா முதல்ல இவனை கட்டிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்குறான். கண்ணா, முதல் நான் உன்னை சந்திக்கிறப்பவே நீ பெரிய வீரன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்றதை நீ கேட்டு நடந்தா நீ விரும்புறதெல்லாம் வீடு தேடி வரும். வறுமை ஒழியும், செல்வம் கொழிக்கும்,
இன்பம் கொஞ்சி வழியும். ஏன் நீ ராஜபோகத்தையே அனுபவிக்கலாம். என்ன சொல்ற? ராஜபோகமே நம்மளை தேடி வருது. சரின்னு சொல்லு கண்ணா. நல்லா இருக்குது சொல்றா கண்ணா. ஐயா, இப்ப நாங்க அதுக்கு என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. என் கூட கூட்டாளியா இருந்து கொள்ளை அடிக்கணும், கொலை செய்யணும், அவ்வளவுதான். கூட்டாளியா வேணுமானாலும் இருக்கலாம். ஆனா கொள்ளை அடிக்கிறது, கொலை செய்யறதெல்லாம் கண்ணனை தான் கேட்கணும். அப்பாவி மக்களை கொள்ளையடிச்சு கொலை செஞ்சு அதன் மூலமா குபேர வாழ்க்கை வாழ்றது சமூக விரோதியான உங்களுக்கு சரியா இருக்கலாம். ஆனா உண்மையா உழைச்சு நேர்மையா வாழ்ற எங்களுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த மாதிரி அக்கிரமம் செய்யற உங்களையும் நாங்க சும்மா விடுறதா இல்லை. கண்ணா, இதுதான் உன் முடிவுன்னா நீ இந்த இடத்தை விட்டு போக மாட்ட, உன் பிணம்தான் போவோம். நல்லா யோசனை பண்ணி சொல்லு. சாக போறியா இல்ல என் வார்த்தைக்கு பணிய போறியா? ஏண்டா, இது நமக்கு சாகர வயசா? உலகத்தில் இருக்கிற சுகத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயசுடா. கண்ணா, உன்னை பரமாத்மாவா நினைச்சு வர கேட்கிறேன்டா. ஆமாண்டா கண்ணா, சரின்னு சொல்றா. சரி, வாடி தேடி இந்த இவர் அழைச்சிட்டு போய் இவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு குஷி படுத்துக்கோ. இதுதான் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டாரு. இங்க நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஏங்க ஒரு சந்தேகம், நாங்க கேட்கறதெல்லாம் இந்த அறையே கொடுக்குங்களா? இப்ப அரை வாங்க போறீங்க. வேடிக்கையான ஆளா இருக்கீங்களே. குரல் கொடுத்தா ஆள் வரும், ஆள் வந்தா கேட்டது கிடைக்கும். அப்போ நாங்க வரோம். எனக்கும் ஒரு சந்தேகம். ஏங்க, நீங்க எப்ப வந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வருவீங்களா? தனித்தனியா வரவே மாட்டீங்களா? சேர்ந்து இருக்கிறது பலத்துக்கு அடையாளம், பிரிஞ்சு போறது பலவீனத்துக்கு அடையாளம். அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போமே. என்ன சொன்ன? சரியா இருப்போம். பாவனி. ஐயோ ஐயோ கண்ணா, போன ஜென்மத்துல நம்ம என்னமோ புண்ணியம் பண்ணிருக்கோம். அதனாலதான் செங்கைய நம்மள சொர்க்கத்துல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கோம். இது சொர்க்கம் இல்லடா, நரகம். இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்தை விட்டு நாம் தப்பிச்சாகணும். அப்ப நீ தங்கையங்கிட்ட பேசுனதெல்லாம் போய் தந்திரத்தால் விளையாடுறதுக்காக அவன் ஆளு மாதிரி சும்மா நடிச்சேன். வெறும் நடிப்பா? சொர்க்கம் எல்லாம் போயிடுச்சு. ஐயோ, ஒண்ணு வந்துருது. கயத்துல கட்டி போடவா இப்படி கட்டில கட்டி போறனா? அனுபவிக்க தெரியாத பயப்பா. போலாம் வரமாட்டீங்களா? இங்கேயே இருங்க, செங்கைய போலி போடுவான். அச்சோ, கட்டில வேணும், கவுரு வேணும். வாடா என்னடி இது காதல் அர்ச்சனையா? கண்ணு கட்டி அங்கம்மா அங்கம்மா
அங்கம்மா, அங்க பாத்தியா காதல் அரங்கேற்றத்தை? டிக்கெட்டே இல்லையா ஓசில பாரு. ஏய் மக்கு, அதே மாதிரி உணர்ச்சி உனக்கு ஏற்படலையா? காதல்ன்ற ரத்தம் உனக்கு ஓடலையா? அத்தான் பக்கத்துல கவலைப்படாத அங்கம்மா, அப்பா பேட்ட படம் உனக்கு வாங்கி தரேன். அப்பா பேட்ட படவையா? ஆமா. கிண்டல பேட்ட. ஐயோ 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 ஐயோ, கரூர் கல்லிச்சுப்பா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கன்னு. கவலைப்படாத, ஆம்பூர் ஆட்டத்தால சட்டை தச்சு போட்டுக்கலாம். அப்படியா? சட்டையே இல்லையா எனக்கு? ஆமா. ரெடி, உன்னை என்ன பண்ற? அங்கம்மா அங்கம்மா நான் வாழ்க்கையில ஏமாந்தவன் நண்பா, நான் ஏமாந்தவன். அங்கம்மானு என் காதலிய ஒரு தடிப்பைய பிரிச்சு என்ன இந்த கெதிக்கு ஆளாக்கிட்டான். அதோ துணி துவச்சிட்டு நிக்கிறாளே என் மங்கம்மா, அவளை சேர்த்து வையே. தூதுக்கு கிளி அனுப்புவாங்க, அன்னத்தை அனுப்புவாங்க, நான் ஒண்ணு அனுப்புறேன். கண்ணே தம்பி, எனக்கு கொஞ்சம் சேர்த்து வைப்பா. தலையெழுத்து கழுதைக்கு முத்தம் கொடுக்குற தலை விதிடா, தலை விதி. என்ன தம்பி? அண்ணா, சொன்னதெல்லாம் நான் செஞ்சதெல்லாம் நீ மறந்துடு. எனக்கு நீ எவ்வளவோ செஞ்ச கெடுதல், அதெல்லாம் நானும் மறந்துட்டேன். எனக்கு ஒரு உதவி செய்யடா. என்ன? அந்த துணி துவைச்சுக்கிட்டு நிக்கிறா பாரு மங்கம்மா, பாட்டா சாட்டமா இருக்காளே, அவ ஒரு வீரனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவா போல இருக்கப்பா. இந்தாம இங்க வா அப்படின்னு கைய புடி, நான் பின்னாலேயே வர்றேன். பட்டான்னு கொடுப்பேன், மனசுல வச்சுக்காத. அவ்வளவுதான் பாவலா. போய் நீ அப்படியே ஜாலஸ் பண்ணிக்கிட்டு வாத்தியாரேன்னு என் காலை விழுந்து புடி. அண்ணே, திரும்பி பார்க்காம ஓடுறாங்கிற, திரும்பி பார்க்காம ஓடுறாங்கிற. நான் என் கதையை முடிச்சுக்கிறேன். கண்ணு தம்பி அண்ணா, சரி காப்பாத்துறா. உங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது நான் சேர்த்து வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, அங்கம்மாவை நீ கூட பிறந்த தங்கச்சியா நினைக்கணும். போனா அது முடியாது. அப்ப கழுதிக்க முத்தம் கொடுப்போம். சத்தியமா தங்கச்சின்னு நினைக்கிறேன், சத்தியமா தங்கச்சின்னு நினைக்கிறேன். காரியத்தை முடிச்சு வைடா. ஐயா வேலையை பாடுறா. கண்ணு போடா. ஆய் குட்டி, இந்த வேட்டி இந்த சட்டையை துவைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உன்னைய சேர்த்து துவைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஜாக்கிரதை. ஆய், யார் நீ? யாரா? நான் யாரு உனக்கு என்ன சொல்லுமா? நான் யாருன்னு சொல்லிட்டு மாடி? ஜில்லா கேடிடி. கையா பிடிப்பேன். இந்த பயில்வான் எனக்கு தெரிஞ்சவராச்சே, இவர்தான் எனக்கு தொழிலை கத்து கொடுத்தாரு. என்ன மன்னிச்சிடுங்க. அயோக்கிய பயலே, இங்க வந்து வேலையா காமிக்கிறேன். இந்த வட்டாரத்துல இல்லாம ஓடிப்போ. சரி ஓடிப்போ. என்னம்மா பாத்தியா? இந்த அயோக்கிய பைய செஞ்ச வேலையை பாத்தியா? அந்த பொண்ணை கைய பிடிச்சி இருக்கிறான். நீ சுமாரியா? ஏமா இங்க என்ன நடந்தது? இவன் கைய பிடிச்சி இழுத்தான். மரியாதை நம்ம அவை மேல் பேசாதடி. அவர் எங்க அத்தா. மரியாதையா அவரை என் கைய பிடிச்சி இழுத்தாருன்னு சொல்லு. அவர் ஆம்பளடி, ஒருக்கு மேல ஆசைப்பட்டா தைரியமா கைய பிடிச்சி இழுக்கிறாரு. இவன் மாதிரி பேடியா? பொண்ணாயா? ஏங்க அப்பாவியா இருந்தா எங்க அத்தான இந்த மாதிரி எல்லாம் ஏடா கூட பண்ணி எங்க 2 பேரும் பிரிக்க பாக்குறியா? அதான் நடக்காது. நீ கழுதை கிட்ட முத்தம் கொடுத்து பேசின தேதி எல்லாம் எனக்கு வந்ததுயா தெரியுமா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. நீங்க இந்த குளத்தங்கரையெல்லாம் இந்த சின்ன பத்திக்கார பசங்களோட சேர்ந்து சம்சாரம் சின்ன வயசா இருக்குது, தலைக்கு டை அடிச்சுக்கிறது தானே. போங்க. இந்த தேங்காய் வரதுக்கு இவ்வளவு நேரமா குடுமையை பிக்காம கொண்டாந்து கேடி குடுமைய. யோ சோமாரி,
வந்திருக்கிறவங்களுக்கு தெரியாம நீயே தெளிச்சுக்கிறிய உன் தலைக்கு ஒரு குடம் பன்னீர்ல வேணும். அங்கம்மா நீ தெளிச்ச காரணமே தெரியுமா உனக்கு? நீ அப்படி இப்படின்னு நடமாடுறப்போ வாசனைக்கு திரும்புவேன், உடனே சைட்ல ஒரு சிக்னல் கொடுத்துக்கலாம்னு தான். இந்த விளையாட்டுல எங்க படிக்காத வந்துட்டு போய் கவனி போய். அட சம்பட்டுக்கு போய் மாதிரி கொஞ்சம் காலையில் பட்டா கோச்சிக்காதீங்க, ஏதோ கூட போன மாதிரி. அங்கம்மா அரைத்த சந்தனம், ஆப்பக்கட அங்கம்மா அரைத்த சந்தனம் தடவிக்குங்க, நல்லா வடகறி வாசம் கம கம கமன்னு வரும். என்னையா இந்த பன்னீர வாங்க? அவங்க எப்படி வேணாலும் பேசிக்கிட்டா இந்த நீ சந்தனத்தை பூசிக்க. இந்த கும்பல்லையா வேற தனியா சந்தனம் பூசிக்கிறதுக்கு என்ன தனியா? நீ வா சொல்றேன். இப்ப பூசு. நீ பூசிக்க. நீ பூசி விடு. பூசட்டா உட்கார். அப்பா அப்பா அங்கம்மா என்ன சந்தனம் தடவரியா இல்ல சாணி மொழுவரியா? நீ உட்கார், நான் பன்னீர் தெளிப்பேன். என்ன அலக்கு கலக்குங்கிட்டு? இந்த சந்தனக்கு என்ன அலக்கு, இந்த பன்னீர் கலக்கு. சும்மா யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. யாராவது பார்த்தா என்ன? ஏற்கனவே நம்ம 2 பேருக்குள்ள நிச்சயதார்த்தம் நடந்திருக்குதே. எப்ப என் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு? ராணியும் கண்ணனும் ஓடிட்டாங்களே, அறிவிக்கிற முதற்குள்ள நம்ம 2 பேரும் என்ன பேசணும்? அங்கம்மா உன் மேனி எல்லாம் தங்கமா இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு பதில் நீ என்ன சொன்ன தெரியுமா? யோ சோமாரி, என் மனச மாவா கரைச்சி உன் இதயத்துல ஊத்துன மாதிரி இருக்குதுன்னு நீ சொன்ன. அதை விட ஒரு நிச்சயதார்த்தம் நமக்கு தேவையா? ஆமாயா, அத நினைச்சா என் உடம்பே சிலுக்குது. உனக்கு சிலுக்குது, என்னுடைய இதயமே மழையில நனைஞ்ச மாதிரி இருக்குது. ரொம்ப மனசுக்கு சளி பிடிச்சுக்கும். அப்புறம் சந்தனம் தடவுறதை விட்டுட்டு தைலம் தேய்க்கணும். எங்க பெரிய வேலையா இந்த மாலையை வச்சுக்கிட்டு ஊரு புறா சுத்திக்கிட்டு எங்க போய் சொல்லுங்க. நானும் ஊரு புறா தான் அலைஞ்சேன். இந்த மாதிரியே ஒரு பொண்ணு வந்தது, தெரியாம போட்டு பார்த்த மாலையை கழுத்துல. கல்யாணம் கூட பார்க்க மாட்டேன், கொலை பண்ணிடுவாமா. அங்கம்மா இந்த தங்கமான மேனியில மாலையை சுடுறதுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? அந்த கருமாரி அம்மன் தாய் இன்னைக்குதான் கண்ணு திறந்தா. இங்க மட்டும் என்ன வாழ்தான், நானும் தான் அந்த ஐயனா இருப்பேன் வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஐயோ சீக்கிரம் போட்டு தொலையா. என்ன நீ புருஷன்ற மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறியா? நீ கழுத்துல மாலையை போட்டு நான் எவ்வளவு மரியாதை கொடுக்குறேன் பாரு. கொடுப்பேன். அங்கம்மா என்னங்க சோமாரிங்க?